ॐ नत्ते गिरो अपि मृषयेतुरस्य न सुष्ठुतिम् सूर्यस्य विद्वान् सदा ते नाम स्वयशोभिवक्मि स्वाहा. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி இந்த மந்திரம் பார்ப்போம். இது சாமவேதத்துடைய உத்தரார்ச்சிக்க விஞ்சு அத்தியாய 1799வது மந்திரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வேத மந்திரம். வாழ்க்கையில் சில வேத மந்திரங்களுடைய ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். தேன தியக்தேன புஞ்சிதா, இல்லாட்டி குருவன் நேவேஹ கருமாணி, இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்களை வேதத்தில் ஞாபகம் வச்சுட்டா அந்த வேத மந்திரம் ஃபுல்லாக நினைவு இருக்கும். அந்த மாதிரி இந்த மந்திரத்தில் சதா தே நாம ஸ்வயசோ விவக்கமி, தே நாம விவக்கமி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா கூட போகிறோம். தே நாம விவக்கமி, ஹே பரமாத்மா, உன்னுடைய நாமத்தை, விவக்கமினா ஜபம் செய்கிறது, உன்னுடைய நாமத்தை நான் ஜபிக்கிறேன். சதா தே நாம ஸ்வயசோ விவக்கமி, சதானா சர்வகாலம், சதா சர்வகாலம், ஹே இறைவா உன்னுடைய நாமத்தையே நான் ஜபிக்க வேண்டும், உன்னுடைய நாமஸ்மரணத்தில் என்னுடைய வாழ்க்கை வாழ வேண்டும். இறைவனோட நாமம் இருக்குது, அந்த நாமத்துக்குள்ளே நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நாமம் இருந்தால் அது ஒரு பார்ட்டாக உதறிடுவோம். ஆனால் அந்த இறைவனுடைய நாமத்துக்குள்ளே நம்மளுடைய வாழ்க்கையை ஐக்கியம் பண்ணிக்கணும். மகரிஷி தயானந்தர் எஜுர்வேதத்தில் சொல்லுவார். எஜுர்வேதம் 32 அத்தியாயம், அந்த மந்திரம் நதஸ்ய பிரதிமா அஸ்தி. இது கூட ஒரு ஃபார்முலா. நதஸ்ய பிரதிமா அஸ்தி, அந்த இறைவனுக்கு உருவம் இல்லை, அந்த இறைவனுக்கு ஃபோட்டோகிராஃப் கிடையாது, அந்த இறைவனுக்கு டிசைன் கிடையாது, ஸ்ட்ரக்சர் கிடையாது. அந்த இறைவன் உருவமற்றவன். நதஸ்ய பிரதிமா அஸ்தியோடைய அந்த மந்திரத்தில் மகரிஷி சொல்லுவார், சதா சர்வ காலம் வேதத்தின் அடிப்படையில் நம்ம அன்றாடம் காரியங்கள் செய்கிறோமானால், 24 மணி நேரமும் நம்ம வேதத்தை கடைப்பிடிப்போமானால், நம்ம 24 மணி நேரமும் நாம ஜபம் செய்யறதா அர்த்தம். ஸோ இதுலேயும் அதே வருது, சதா நாம ஸ்வயசோதே விவக்கமி, ஹே பரமாத்மா உன்னுடைய நாமத்தை நான் சதா சர்வகாலம் ஜபிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 விஷயம். ஒன்று, காலை மாலை சந்தியா உபாசனை செய்யணும். சந்தியா உபாசனைனா நிறைய மந்திரங்கள் சொல்கிறது கிடையாது. சந்தியா சந்தியா இதி சந்தியா, நல்ல முறையில் தியானிப்பது சந்தியா. உட்கார்ந்து காலம்பரை உட்கார்ந்து இறைவன் உடைய நாமத்தை ஜபிப்பது சந்தியா. காலம்பரை எழுந்து உட்கார்ந்து இறைவனுடைய காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்வது சந்தியா. ஸோ காலை மாலை சந்தியா உபாசனை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கார்த்தால சந்தியா உபாசனை செஞ்சுட்டோம், ஹோமம் செஞ்சுட்டோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போனோம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்னால் வீட்டில் இருக்கிற விஷயங்களை பார்த்துப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற டைமில், இல்லாட்டி வேலைக்கு போகிற டைமில், பிஸ்னஸுக்கு போகிற டைமில், அந்த டைமில் இறைவனுடைய ஆணையை கடைபிடிக்க வேண்டும். அந்த டைமில் என்ன பண்ணோம்? காமம், குரோதம், மதம், லோபம், அகங்காரத்திலேருந்து விலகி இருக்கணும். சத்திய அஹிம்சா அஸ்தை அப்பரிக்கிற பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறது நாமஸ்மரணம். கார்த்தால சாயங்காலம் நாமஸ்மரணம் பண்ணி நாள் முழுக்க இறைவனுடைய அந்த உபதேசங்களை கடைப்பிடித்தால் நம்ம நாள் முழுக்க சதாத்தே நாம விவக்பி, நாள் முழுக்க நம்ம இறைவனுடைய நாமத்தை ஜபிக்கிறதா அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ஸ்வயசோ நாம, ஸ்வயசோ எந்த நாமத்தில் இறைவனுடைய உண்மையான யசன உண்மையான மகிமை இருக்கிறதோ அந்த நாமத்தை நான் ஜபிக்கிறேன். இறைவனுடைய உண்மையான மகிமை இருக்கிற நாமம் எங்கே இருக்குது? வேதத்தில் இருக்குது. இது வேத மந்திரம். ஸோ வேதத்தில் இருக்கிற நாமத்திலிருந்து நாம் இறைவனை ஜபிக்க வேண்டும். சிவ 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 சிவா, ஹர ஹர மகாதேவா, ராம ராம கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம, ஹரே ராம 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண, ஹரே கிருஷ்ண ராம ராம ஹரே ஹரே. இது ஸ்வயசோ நாமத்தே விவக்கமே கிடையாது. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், காதுகளுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், தேனை போல இனிக்கும். ஆனால் இது விஷம், அமிர்தம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இறைவனுடைய நாமமே கிடையாது. எந்த நாமத்தை ஸ்ரீராமரும் ஸ்ரீகிருஷ்ணரும் ஜபிச்சாரோ அந்த நாமத்தை நம்ம ஜபிக்கணும். சதா தே நாம விவக்கமி, ஹே பரமாத்மா, இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம், உன்னுடைய நாமத்தை நான் மறக்கக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம காலம்பரை உட்கார்ந்தோம், இப்போ இப்படி உட்கார்ந்து ஜபம் செய்கிறோன்னா இறைவனோட நாமம் ஓம் உள்ளே போகிறது, உள்ள ஓ
இப்போ இறைவனோட ஓம் ஜபம், இறைவனோட பேர் ஓமை நம்ம கூப்பிடுறோம். ஆனால் ஓம் ஜபிக்கும் பொழுது மனசு வேற எங்கேயோ போகக்கூடாது. இறைவனோட நாம ஜபம் செய்யும் பொழுது மனசை ஒருநிலைப்படுத்த வேண்டும். மனசை ஒருநிலைப்படுத்தணும்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், மனம் ஜடப்பொருள். ஜடத்தை சேத்தனம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜடம், இப்போ இந்த டப்பா இருக்குது, இந்த டப்பா ஜடப்பொருள். டப்பா என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் இந்த டப்பாவை கண்ட்ரோல் பண்ணுறேன் பாருங்களா. இதே மாதிரி தான் மனசை வச்சுக்கணும். மனசை எப்படி நான் இதை தூக்கி இப்படி வைக்கிறேன், இப்படி தூக்குறேன், அதே மாதிரி தான் மனசை ஜடப்பொருளாக கருதி, ஏன்னா மனம் உண்மையிலேயே ஜடப்பொருள் தான். இப்போ நான் நாம ஜபம் செய்ய போகிறேன், என்னுடைய மனசை நான் என்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசை கண்ட்ரோல் இங்கேயே நிறுத்தி வச்சுக்கணும். மனசை ஆக்சுவலாக மனசால் ஓட முடியாது எங்கேயுமே. நம்மளுடைய இச்சையினால தான் மனசு ஓடுறது. நம்மளுடைய இச்சை இறைவன் மேலே இருக்கும்பொழுது மனசு வேறு எங்கேயுமே ஓடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நாமத்தை ஜபிப்பது, அப்போ நாம ஜபம் செய்யும் பொழுது இறைவனுடைய தத் ஜபஸ் ததர்த்த பாவனம், அர்த்தக்கி பாவனா. அர்த்த பாவனம்னா என்ன அர்த்தம்னா இறைவனை இப்போ உபாசனைன்னு என்ன அர்த்தம். இப்போ தண்ணி இருக்குது, ஒரு பாட்டிலில் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி இப்போ பாட்டில் மூடி திறக்கிறேன், இது கர்மம். இப்போ நான் தண்ணி குடிக்கிறேன், இது உபாசனை. இப்போ பாட்டில் எடுக்கிற முயற்சி, தண்ணி போய் பிடிச்சின்னு வர முயற்சி கர்மம். உபாசனைனா அது உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கிறது நம்மளோட. ஸோ இறைவனுடைய உபாசனை போது நம்ம இறைவனுக்குள்ளே ஆயிடணும். இறைவனுக்குள்ள ஆசனம், இறைவனுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறது தான் உபாசனை. ஸோ உபாசனை செய்யும்பொழுது சதா தே நாம விவக்கமி, இறைவனோட நாமத்தை ஜபிக்கும் பொழுது நம்மளையே லயம் பண்ணிடணும் பரமாத்மா மேலே. ஸோ அது பேர் தான் நாம ஜபம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தில் இறைவன் சொல்கிறாரு, நத்தே கிரோ அப்பி மிருஷயே துரஸ்ய. இறைவன் இந்த துரஸ்ய கிரோ, துரஸ்யனா தோஷங்களை அழிப்பவன். இறைவனும் வேதமும் ஒன்று தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைவன் வேறு, வேதம் வேறு கிடையாது. துரஸ்யனா தோஷங்களை அழிக்கும் வேத ஞானம், தோஷங்களை அழிக்கும் பரமாத்மா. துரஸ்யதே கிரஹ, ஹே பரமாத்மா, ஹே இறைவா, உன்னுடைய கிரகண வேதம், உன்னுடைய வேதத்தை, அந்த வேதம் என்ன வேதம், தோஷங்களை நாசம் பண்ணுற அந்த வேதம், தோஷங்களை அழிக்கக்கூடிய அந்த ஞானத்தை, நத்தே கிரஹ, நான் விட முடியாது, என்னால் விட முடியாது உன்னுடைய வேதத்தை. அந்த மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணோம். ஹே பரமாத்மா, உன்னுடைய வேதத்தை என்னால் விட முடியாது, நான் வேதத்தை கடைப்பிடிப்பேன். சங்கல்பம், சத்திய பிரமாணம் எடுக்கிறோம். நான் வேதத்தை விட மாட்டேன், நான் வேதத்தை கடைப்பிடிக்கிறேன், எந்த சிச்சுவேஷன்லையும் நான் வேதத்தை விட மாட்டேன். நத்தே கிரஹ. அதே மாதிரி ந அபி மிருஷயே, நான் வேதத்தை நத்தே கிரஹ ந அபி மிருஷயே, வேதத்தை நான் உபேக்ஷா பண்ண முடியும். உபேக்ஷனா வேதத்தை நான் சட்டை பண்ணாமல் போக முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஞானம் அதில் இருக்குது. வேதத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்ததுன்னா அது பிரம்ம வாக்கியம். இந்த பிரம்ம வாக்கியத்தை நம்ம உதற முடியாது. இப்போ வேதத்தில் இறைவன் சொல்கிறாரு, 2 வேளை கட்டாயம் நாம ஜபம் செய்ய வேண்டும், 2 வேளை கட்டாயம் அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும், 2 வேளை கட்டாயம் சந்தியா உபாசனை செய்ய வேண்டும். கட்டாயமாக ஆச்சாரியர்கிட்ட உபதேசம் கேட்கணும், கட்டாயமாக வேதத்தை நீ கடைப்பிடிக்க வேண்டும். இதெல்லாமே பிரம்ம வாக்கியம். அதே மாதிரி தே நாம விவக்குமி, கட்டாயமாக இறைவனோட நாமத்தை ஜபம் செய்ய வேண்டும். இறைவன் சொல்கிறாருன்னா இதை நம்ம சட்டை பண்ணாமல் போக முடியாது. சரி ஓகே, வேதத்தில் இருக்குது, அது இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. அதுதான் இங்கே பிரார்த்தனை பண்ணுறோம். ஹே பரமாத்மா, நான் வேதத்தை விட முடியாது. ஏன் விட முடியாது? ஏன்னா வேதத்தை விட்டால் தோஷங்கள் என்னை அழித்து விடும். வேதத்தை நான் கடைப்பிடித்தால் தோஷங்களை நான் அழிக்க முடியும். ஏன்னா துரஸ்ய, தோஷங்களை அழிப்பதற்கு ஒரே வழி வேத வழி மட்டுமே, வேற எந்த வழியும் கிடையாது. வேத வழினா யோக மார்க்கம். யோக மார்க்கம், வேத மார்க்கம் வேறு வேறு மார்க்கம் கிடையாது. நல்லா நினச்சிக்கோங்க. சத்திய அஹிம்சா அஸ்தை அபரிகர பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் வேதத்தை தவிர வேற எந்த வழியும் கிடையவே கிடையாது. பதஞ்சலி முனி, கபில முனிவர், அத்திரி ரிஷி, ஜெமினி ரிஷி, மகரிஷி தயானந்தர், என்னுடைய குருநாதர் எல்லாரும் வேத வழியில் சென்று தான் அவங்களுடைய தோஷங்களை அழித்தார்கள்.
வேற ஒருத்தர் வந்து சரி நான் இந்த மார்க்கத்தில் போய் என்னுடைய தோஷங்களை அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இறைவன் சொல்கிறார். இறைவனுடைய கேரண்டி என்ன? என் வழியில் வந்தால் மட்டுமே உன்னுடைய தோஷங்களை நிவர்த்தி பண்ண முடியும், பண்ணுவேன். நிறைய பேர் இருப்பாங்க வேறு வழியில் போயிட்டு அவங்க தோஷம் இல்லாமல் ரொம்ப தூய்மையான ஆத்மான்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த தூய்மையான ஆத்மாவா இல்லையாங்கிறது சூக்ஷ்ம ஸ்தலத்தில் போய் பார்க்கணும். சூக்ஷ்மத்தில் வந்து காமம், குரோதம், மதம், லோபம், அகங்காரம், அகந்தை இதெல்லாம் வந்து ஒளிஞ்சிட்ருக்கும். ரொம்ப சூக்ஷ்ம அவஸ்தையில் இருக்கும். அதையும் அழிக்கக்கூடியது வேதம் மட்டுமே. ஸோ அதே மாதிரி வந்து அசூரியஸ்ய வித்வான் சுஷ்டுதிம் ந. அசூரியஸ்ய வித்வான்னா இறைவன். இறைவன் வந்து அசுரன். என்ன அசுரன்? இறைவன். நம்மளும் அசுரன் தான், ஜீவாத்மாவும் அசுரன் தான், இறைவனும் அசுரன் தான். ஜீவாத்மாக்கு ஏன் அசுரன்னு பேர்? ஏன்னா பிராணத்தை எழுப்பதால் பிராணத்திற்கு அசுரன் ஒரு பேர் இருக்குது. ஸோ அசுரன்னா என்ன அர்த்தம்னா பிராணத்தை சுவாசிப்பவன் அசுரன். நார்மலாக டெஃபினிஷன். கதையில் வர அசுரனை விட்டுருங்க. ஸோ இறைவன் அசுரஸ்யன்னா பயங்கரமான பலசாலி இறைவன். இறைவன் பயங்கரமான பலசாலி, பயங்கரமான வித்வான். இறைவன் ஞானி. இறைவன் முட்டாள் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைவன் வேதத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதை நம்ம இக்னோர் பண்ண முடியாது. ஏன்னா இறைவன் முட்டாள் கிடையாது, இறைவன் வித்வான். அண்ட் இறைவன் மகாபலசாலி, மகா தேஜஸ்வி. ஸோ இறைவனை நம்ம இப்போ தண்ணி நான் குடித்தேன், என்னுடைய உடலோடு அந்த தண்ணி ஐக்கியமாயிடுச்சு. அதே மாதிரி இறைவனை நம்ம உபாசனை பண்ணால் இறைவனுடைய குணம் நமக்குள்ளே ஐக்கியமாயிடும். இறைவன் பலவான், நமக்கு பலம் கொடுப்பார். இறைவன் தேஜஸ்வி, நமக்கு தேஜம் கொடுப்பார். இறைவன் ஓஜஸ்வி, நமக்கு ஓஜம் கொடுப்பார். இறைவன் வித்வான், நமக்கு வந்து புத்தி, நல்ல புத்தியை கொடுப்பார். இறைவனுக்கிட்ட தோஷங்கள் கிடையாது, நம்மக்கிட்ட தோஷங்கள் எடுத்துடுவார். இது பேர் தான் உபாசனை. ஸோ அசுரஸ்ய வித்வான் சுஷ்டுதிம்னா உன்னுடைய வேதத்தையும் நான் விட முடியாது. உன்னுடைய சுஷ்டுதிம்னா உன்னுடைய ஸ்துதி வச்சனம். இறைவனை வந்து ஸ்துதி பாடணும். ஓம் பூர் புவஹ ஸ்வஹ சொல்கிறோம்ல, பூர் புவஹ ஸ்வஹ இதெல்லாமே ஸ்துதி, உண்மை பேசுவது. இறைவன் வந்து பிராணநாயகன், பிராணத்திற்கும் பிராணத்தை விட பிரியமானவன். இதெல்லாம் உண்மையான விஷயங்கள். இதுதான் ஸ்துதி. உன்னுடைய ஸ்துதியை நான் விட முடியாது, உன்னுடைய வேதத்தை நான் விட முடியாது ஹே பரமாத்மா. அதே மாதிரி சதாத்தே நாம விவக்குமே, உன்னுடைய மகான் கீர்த்திவாலா, உன்னுடைய மகான் மகிமை உள்ள அந்த நாமத்தை நான் விட முடியாது. இந்த 3 விஷயத்தை நம்ம விடக்கூடாது வாழ்க்கையில். அதற்காக பிரார்த்தனை என்ன? நம்பர் 1 வேதத்தை விடக்கூடாது, நம்பர் 2 இறைவனுடைய ஸ்துதியை விடக்கூடாது, நம்பர் 3 இறைவனோட நாம ஜபத்தை விடக்கூடாது. அப்படி பண்ணால், விடாமல் நம்ம இறைவனோட நாம ஜபத்தை பண்ணால் இறைவன் சொல்கிறாரு பரமேஸ்வர் கா நாம் ஸ்மரன் கர்னேசே. இறைவனுடைய நாம ஜபத்தின் மூலமாக அவனுடைய உபாசனை ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. உபாசனைனா கிட்ட போய் உட்காந்துக்கிறது. இப்போ அக்னியோடைய உபாசனைன்னு என்ன அர்த்தம்? இப்போ அக்னியில் ஹோமகுண்டத்தில் அக்னி எரியிறது. அக்னி உபாசனைனா அக்னி கிட்ட போய் உட்காந்துக்கிறது. அப்போ அக்னியோட குணம் நம்மக்கிட்ட வந்துடும். வெப்பம், இங்கே வெப்பமாக இருக்குது, எனக்கும் வெப்பம் ஏற்படும், நானும் ஹீட் ஃபீல் பண்ணுவேன். வெளியில் வந்து 0 டிகிரி இருந்தாலும் அக்னிகிட்ட போய் உட்காந்தா அக்னியோட வெப்பம் நமக்கு வரும். அதனால தான் நான் குளிர்காலத்தில் போய் கை இப்படி பண்ணுறோம். இது பேர் தான் உபாசனை. ஸோ இறைவனுடைய நாமஸ்மரணம் மற்றும் அவனுடைய உபாசனை செஞ்சால் என்ன சொல்கிறாரு? சப் தோஷ் நஷ்டு ஹோ ஜாத்தா. எல்லா தோஷங்களும் நஷ்டமாகிவிடும், எல்லா தோஷங்களையும் எரித்து விடுவான். அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள வந்து சத்குணத்தை, தேஜத்தை, ஓஜத்தை, பலத்தை, கீர்த்தியை, மகான் கீர்த்தியை நமக்கு பிரதானம் செய்வார். இறைவன் நமக்கு அளிப்பார். இதுதான் இறைவனுடைய உபாசனையுடைய பெனிஃபிட். அந்த உபாசனை வந்து நாமஸ்மரணம் மூலமாக நடக்க வேண்டும். அந்த உபாசனை வந்து வேதத்தை கடைபிடிப்பதன் மூலமாக நடக்க வேண்டும். அந்த உபாசனை வந்து இறைவனுடைய ஸ்துதியின் மூலமாக நடக்க வேண்டும். வேற உபாசனையே கிடையாது. உபாசனைங்கிற வார்த்தை சதா தே ஸ்வயசோ நாம விவக்கமே, இந்த 2 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. தினசரி காலை மாலை இறைவன்கிட்ட நம்ம உட்கார்ந்து ஜபம் செய்யும்பொழுது நம்மளை மறந்துடணும், உலகத்தை மறந்துடணும். இறைவனோட நாமத்தில் நம்மளுடைய ஜீவாத்மாவை வந்து இறைவனோட நாமத்துக்குள்ளே போய் நம்ம மறைச்சிக்கணும். நம்மளையே நம்ம மறந்து இறைவனுடைய அந்த நாமத்தில் வந்து லயிச்சிடணும். இது பேர் தான் உபாசனை. இப்படி பண்ணால் ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது என்ன ஆகுனா, என்னுடைய குருநாதர் மாதிரி ஆகிடுவோம் நம்மளும். குருநாதர் சொல்லுவார், சதாத்தே நான் என்னுடைய இறைவனுடைய நாமத்தை பல்லாண்டு காலம், பல ஜென்மங்களாக நான் ஜபிச்சுட்டே இருந்தேன். இந்த நாமத்தை தவிர, ஓம் என்ற அந்த நாமத்தை தவிர வேறு எந்த நாமத்தையும் ஜபிக்கக்கூடாது. ஞாபகம்.
வேறு ஏதாவது நாமம் குருநாதர் சொல்லி கொடுத்தாருன்னா அந்த நாமத்தை ஜபிக்கலாம். அதாவது வேதத்திலிருந்து தீட்சை அளிக்கும்பொழுது ஓமை தவிர வேற ஒரு வார்த்தையை சொல்லி தருவார் குருநாதர். அந்த வார்த்தையும் இறைவனுடைய பேர் தான், அந்த வார்த்தையை ஜபிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது வார்த்தை குருநாதர் சொல்கிறாருன்னா இதை ஜபம் பண்ணுன்னு சொன்னார்னா அது ஜபிக்கலாம். ஆனால் அதை தவிர வேறு எந்த நாமத்தையும், வேதத்தில் இல்லாத எந்த நாமத்தையும் நாம் ஜபிக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க சிவ 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 சிவோஹம் சிவோஹம் சிவ 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 அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஜபம் சிவங்கிற வார்த்தை வேதத்தில் இருக்குல்ல, வேதத்தில் இருக்குது. ஆனால் நீ சிவ 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 சொல்லும்பொழுது என்ன பண்ணுற, கொண்டையில் இந்த கங்கையை வச்சுண்டு, கொண்டை போட்டுண்டு, பெருசாக பாம்பு வச்சுண்டு, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃப் உள்ள சிவனை நீ நினைக்கிற. அது தப்பு. அதனால தான் ததார்த்த பாவனம், எந்த நாமத்தை நம்ம ஜபிக்கிறோமோ அந்த நாமத்தோட, இப்போ இறைவனை ஓம் ஜபிக்கிறோம், சர்வரக்ஷகன், சர்வ வல்லமை உடையவன், உலகத்தை படைப்பவன், உலகத்தை காப்பவன், உலகத்தை அழிப்பவன், எல்லாத்திற்கும் தலைவன். இதெல்லாம் ஓமோட அர்த்தங்கள். ஸோ அந்த அர்த்தத்துடைய பாவனையோடு நம்ம ஜபம் செய்யணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான வேத மந்திரம். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம்.